ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். சில சமயங்கள் லைஃப் நம்மளை நம்ம போக்கில் விடவே விடாது. நம்ம பியூட்டிஃபுல்லாக ஒரு பிளான் பண்ணுவோம். எக்ஸாம்பிள், ஒரு பியூட்டிஃபுல்லாக ஒரு பிளான் பண்ணுவோம். இதுதான் என் ஷெட்யூல், நான் இப்படி தான் போகிறேன் அப்படின்னு ரொம்ப அழகாக பிளான் பண்ணி வைப்போம். பட் ஒரு அன்ஃபோர்சீன் சர்க்கம்ஸ்டன்ஸ் வரும். அந்த சர்க்கம்ஸ்டன்ஸ்னால நம்மளால நம்ம பிளான் பண்ண அந்த விஷயத்த பண்ண முடியாது. ஸோ இந்த சமயம்ல என்ன ஆகும், நம்ம கொஞ்சம் டவுன் ஆகும். எனக்கு மட்டும்தான் இப்படி ஆகுதா, ஏன் இப்படி அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு தாட்டுக்குள்ளேயே நம்ம சுற்றி சுற்றி வருவோம். சம்டைம் நம்மளை கில்ட்டியாக கூட அது ஃபீல் பண்ண வைக்கும். ஸோ அது மாதிரி சர்க்கம்ஸ்டன்ஸில் ஃப்ரெண்ட்ஸ் ஒன்று மட்டும் நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும். எந்த ஒரு விஷயமுமே நம்ம கண்ட்ரோலில் கிடையாது. இட்ஸ் காட்ஸ் டிசைன்ட் பர்பஸ். ஒரு விஷயம் கடவுள் நடக்கணும் அப்படின்னு நினைக்கிறாருன்னா அதுக்கு ஒரு பர்பஸ் இருக்கு. இல்லை இது நடக்கக்கூடாது, இட் ஷுட் பி ஸ்டாப்ட் அப்படின்னு அவர் நினைக்கிறாருன்னா அதுக்கும் ஒரு பர்பஸ் இருக்கு. ஸோ உதாரணத்துக்கு நான் சொல்லணும் அப்படின்னா, ட்வின் டவர் அட்டாக் நடந்தப்போ ஒரு 4-5 பேர் அன்னைக்கு ஆஃபீஸ் போகலை. ஃபோன் பண்ணி அவங்கள விசாரிச்சப்போ ஒருத்தர் என்னுடைய குழந்தைக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொன்னார். இன்னொருத்தவங்க பக்கத்து வீட்டு நெய்பருக்கு ஒரு ப்ராப்ளம், ஸோ ஐ ஹேவ் டு ஹெல்ப், அதனால நான் வர முடியல அப்படின்னு சொன்னார். இன்னொருத்தர் நான் டிராஃபிக்ல ஸ்டக் ஆகிட்டேன், அதனால என்னால் நகர முடியல அப்படின்னு சொன்னார். யோசிச்சு பாருங்க, போயிருந்தா என்ன இருக்கும். ஸோ இஃப் காட் டிசைன்ஸ் சச் அ திங், ஒரு விஷயம் உங்களை ஸ்டாப் பண்றாரு, ஒரு ஃபுல் ஸ்டாப் நடக்குது, இல்ல நீங்க பிளான் பண்ணபடி அந்த விஷயம் போகல அப்படின்னா ப்ளீஸ் டோன்ட் கெட் ஃபெட் அப். இல்ல எனக்கு இது செட் ஆகாது, எனக்கு எல்லாமே அன்லக்கி அப்படின்னு தயவு செய்து யோசிக்காதீங்க. நீங்க உங்களே ஒரு குற்றவாளிக்கு உங்களை நிப்பாட்டி கேள்வி கேட்டுக்காதீங்க. இட் ஹேப்பன்ஸ் பிகாஸ் யூ ஆர் நாட் டிசைன்ட் ஃபார் தட். யுவர் பர்பஸ் இஸ் ஃபார் சம்திங் எல்ஸ். ஸோ அது வரும்போது நிச்சயமாக அந்த ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு வரும். யூ வில் யூட்டிலைஸ் இட். ஸோ lives are always bound by unseen and unforeseen circumstances. அதை நம்ம அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். ஸோ அக்செப்ட் இட் அண்ட் மூவ் ஆன் ஹாப்பிலி. தேங்க்யூ.